எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விளாகில் வந்து கோலம் போடுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புள்ளி வச்சு அதே சமயத்தில் ரங்கோலி மாதிரி போட போகிறோம். இது வந்து எத்தனை புள்ளிப்பா? ப்ளஸ்ஸில் 13 புள்ளி, இன்ட்டில் 13 புள்ளி, அவுட்டரில் வந்து 4 ஊடு புள்ளி, சந்து புள்ளி 4 அவுட்டரில் ரிங்கு வளையத்தில். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து புள்ளி வச்சுக்க போகிறோம். 13 புள்ளி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சாக் பீஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க. ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுக்கலாம். புள்ளி வைக்கும்போது கரெக்டாக பார்த்து நம்ம எண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கோடுகள் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். கோலம் எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளியை வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். சின்னதாக போடணும், சின்ன குட்டியான ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கிட்ட கிட்ட கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கிராஸில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நேர் கோட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ட்டு மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி வைக்கலாம். புள்ளிகள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் நேராக அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய கோடுகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, நேராக போட்டுட்டு அடுத்தது இன்ட்டு சைடில் ஒவ்வொரு கோடுகளையும் இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு புள்ளி வச்சுட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு நேராக கோடு போட்டுட்டு கூட நம்ம புள்ளி வைக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி புள்ளி வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் நேராக வர்ற மாதிரி வச்சுட்டு சந்து புள்ளி வரும்போது மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஃபுல் கோடுகள்லையும் பார்த்தோம்னாலும் எந்த பக்கத்துலேருந்து எண்ணினாலும் நமக்கு 13 புள்ளி வரணும். அதாவது நேரில் 13 வரணும், ப்ளஸில் அப்படி எண்ணினாலும் 13 வரணும், கிராஸ்லேயும் 13 வரணும், இந்த பக்கம் கிராஸ்லேயும் 13 வரணும். அந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் எண்ணினாலும் எல்லா இடத்துலையுமே நமக்கு 13 வர்ற மாதிரி இருந்தால் தான் அடுத்தது வரக்கூடிய கோடுகள் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். இதான் ஊடு புள்ளி. இந்த மாதிரி வைக்கிறது வந்து இதில் வந்து சந்து புள்ளி வச்சுக்கணும். 2 புள்ளிகளுக்கு இடையில வர்ற மாதிரி இருக்கிறது வந்து ஊடு புள்ளி அப்படின்னு சொல்லுவாள், அதாவது சந்து புள்ளி அப்படின்னு சொல்லுவாள். இப்போ சுற்றி வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி சந்துக்குள்ளே, அதாவது 2 கோடுகளுக்கு நடுவில் வந்து 4 புள்ளி வர மாதிரி சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வச்சாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்தது வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து 2 இழைகள் கொண்ட கோடுகளால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த டப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையிலையும் கிடைக்கிறது. பட் அதே சமயத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் 2 ஓட்டைகள் போட்டு மேல் மூடியில் அபியப்பாவே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. இது வந்து 2 கோடு ஊசி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் மேல் மூடியில் 2 கோடுகள் 2 புள்ளி அந்த மாதிரி ஹோல் போட்டதுக்கப்புறம் 2 இழைகள் ரெட்டை இழைகள் மாதிரி அழகாக வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூடியில் நாமளே வந்து இந்த மாதிரி போடலாம். கடையில் வாங்கும்போது இது வந்து ஒரு டப்பா வந்து 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி சொல்கிறா. பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்தது அப்படின்னா, பெருங்காய டப்பா காலி டப்பா இருந்தால் கூட நாமளே வந்து இந்த மாதிரி போட்டுக்கிற போது 2 கோடுகள் 2 இழைகள் உள்ள கோடுகள் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோலம் புள்ளியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேராக நன்னா வரும். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி போடலாம். கையால் போடுறதா இருந்தாலும் போடலாம். நம்ம இந்த மாதிரி குழலில் போடணும் அப்படின்னு நினச்சாலும் 2 இழைகள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, குழாயும் கடையில் இந்த மாதிரி விற்கிறது. நாம் இந்த மாதிரி போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை அது மேலே திருப்பி இழுக்கும்போது நல்லா பிரைட்டாக வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். புள்ளி வச்சு போடும்போது புள்ளிகள் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சா தான் நமக்கு வந்து நேர் புள்ளியாக இருந்தாலும் சந்து புள்ளியாக இருந்தாலும் புள்ளி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிராஸ் இல்லாமல் பார்த்து நேர் புள்ளியாக இருந்தால் நேராக வைக்கணும்.
சந்து புள்ளி ஊடு புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நேராக பார்த்து பக்குவமாக புள்ளி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்போது கோலம் ரொம்ப கரெக்டாக வரும். இது குழலாலையும் போடலாமாப்பா? பெரிய குழலால போடலாம். 4 இழைகள் கொண்ட குழலால போடலாமா? போடலாம். போட்டால் புள்ளி கொஞ்சம் பெருசாக வைக்கணும், கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி போடலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கோலம் எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு. இழைகள் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம ரெடி பண்ணும்போதே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து புள்ளி வச்சு எல்லா புள்ளியும் கவர் பண்ணி எல்லாத்தையும் போட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்தந்த மூலையிலையும் இருக்குது பாருங்கள். அதை நான் இப்போ எப்படி போடுறோங்கிறது பாருங்கள். இப்போ பார்த்து நேருங்க, அதை எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த சென்டரில் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அவுட்டரில் இருக்கிற ஒரு புள்ளியிலையும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த சென்டரில் ஆரம்பித்து அதுக்கு நேராக அப்படியே வளைச்சி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வரும். இந்த ஊடு புள்ளியில் அந்த சென்டர்லேருந்து கொண்டு வந்து இந்த ஊடு புள்ளியை நம்ம இணைச்சிடணும். எல்லாத்தையும் இங்கே அவுட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் இணைச்சிடணும். சூப்பர், கோலம் போட்டாச்சு, அவ்வளோதான். சூப்பராக பாருங்கள். இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஹிருதய கமலம் மாதிரி இருக்குது. இது 13 புள்ளி வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கோம். சென்டரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டார் பாருங்கள், நடுவில் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். வந்துருக்கு. நடுவுலையும் வந்து இப்போ நம்ம அது மேலே சாக்பீஸ் மேலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் வந்து நம்ம இந்த பூ போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப அழகாக பூ வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப இப்போ நம்ம இதுக்கு வந்து கலர் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம சௌரியம் இதுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம கலர் கொடுக்குறதா இருந்தால் நமக்கு முடியும் அப்படின்னா கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக கூட அப்படியே வைக்கலாம், இல்லை செம்மண் கூட இடலாம். ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து செம்மண் இட்டுட்டு இதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே வந்து நம்ம இப்போ செம்மண் இட்டுக்கலாம். செம்மண் இட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் இதில் வேறு ஏதாவது நம்ம டெக்கரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். செம்மண் இடும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டரில் வந்து கலர் கொடுத்துக்கலாம். அப்படியே நம்ம லைட்டாக தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கலர் போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். நேருக்கு நேர் வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபுல் கோலமும் நம்மளால் கலர் கொடுக்க முடியுமோ அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைனா சென்டரில் மட்டும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயும் நேராக அதே மாதிரி நம்ம கலர் இதே மாதிரி க்ரீன் கொடுத்துட்டு அடுத்து ஒவ்வொரு கலராக வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஃபுல் கோலம் போட்டு முடிச்சாச்சு. சென்டரில் வந்து
அந்த டைமண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வரைக்கும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். சென்டரில் மட்டும் வந்து கலர் கொடுத்தாச்சு, பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அவுட்டரில் வந்து நான் அந்த முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வரைக்கும் நான் செம்மண் இட்டுருக்கேன். செம்மண் இட்டு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அப்படியே செம்மண் இட்டுட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஃபுல் கோலமும் கலர் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கலர் கொடுக்குறது அப்படின்னா ரொம்ப பெரிய வேலை. அதனால் சென்டருக்கு மட்டும் கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு மயில் கழுத்து கலர் லைட் க்ரீன் கொடுத்துருக்கோம், எல்லோவும் ரெட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து நம்ம அப்படியே செம்மண் இட்டுக்கலாம். இந்த பக்கத்துலலாம் வந்து செம்மண் இட்டுருக்கோம் பாருங்கள், இது வரைக்கும் அந்த மாதிரி இட்டுருக்கோம். இப்போ இந்த பக்கத்துலலாம் அந்த மாதிரி செம்மண் இட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறச்சே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எப்படி வேணாலும் நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி கோலம் நிறைய போடலாம். நிறைய போட்டு வச்சுருக்கீங்களாப்பா பேப்பர்லலாம்? நிறைய ஒரு 15 கோலம் போட்டு வச்சுருக்கேன் இது வரைக்கும். டெய்லி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். போட்டு பார்த்துட்டுருக்கேன் டெய்லி ஒன்று. இன்றைக்கி வந்து இது வந்து நேற்று நைட்டு போட்டு பார்த்தேன், இன்றைக்கி காலையில் இது போட்டேன், நீ நைட்டு இப்போ போட்டிருக்கேன். சுற்றி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அவுட்டரில் வந்து நம்ம செம்மண்ணால் இட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பூ குழலால் வந்து பட்டை மாரி நம்ம ஒரு அவுட்டரில் வந்து ஒரு வளையம் மாரி போட போகிறேன். அதை போட்டுட்டு பார்க்கலாம். இந்த செம்மண்ணுக்கு மேலே அப்படியே வந்து பொறுமையாக இந்த மாதிரி நாலு இழைகள் கொண்ட நெளியால் அப்படியே ஒரு வட்டம் மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிற போது பார்க்குறச்சே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து கோலம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் கலர் இருக்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது மேலே வேணும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானாலும் ப்ளைனாகவும் விட்டுடலாம், நம்ம சௌரியம் தான். இது மேலே ஏதாவது 1-2 கூட நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி தாமரை போட்டுக்கலாம். நாலு பக்கமும் வந்து தாமரை பூ போட்டாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்களேன், ஒரு ரங்கோலி மாதிரியே இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நான் இந்த வளைவு போட்டிருக்கேன் இல்லையா பூவால், அதில் வந்து ஒரு முக்கோணமாக நான் வந்து ஒரு ஆர்ச் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வந்து 4 பக்கமும் நம்ம வந்து தாமரை போட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசுங்க. தாமரைக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வளைவாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது தாமரைக்கு நடுவில் கூட நம்ம தேவைக்கேற்ப வந்து நமக்கு எப்படி கற்பனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வளைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே ஜாங்கிரி சுற்றுற மாதிரி இந்த மாதிரி போடலாம்.
இதே மாதிரி மேல் பக்கத்துலேயே நம்ம போட்டுக்கலாம். நாலு பக்கமும் ஒரே மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். வெறும் ரவுண்டு மட்டும் இல்லாமல் சுற்றி நம்ம இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணும்போது தாமரையோ வேறு ஏதாவது மாடலில் நம்ம போடும்போது பார்க்குறச்சே கோலம் வந்து ஒரு சக்கரை தாழ்வார் மாதிரி பார்க்குறச்சே ரொம்ப அழகாக இருக்கும். சென்டர்லேயும் வந்து நம்ம கலர் கொடுக்கறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்தது நம்ம வளைவு போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது பார்க்குறச்சே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வளைவுகளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி போடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் போட்டிருக்கோம். இதே மாதிரி எல்லா பக்கத்துலேயும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் கோலமும் வந்து நம்ம அழகாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இது மேலே வந்து நம்ம வேணால் செம்மண்ணு இட்டுக்கலாம், நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த முக்கோணத்துக்கும் வந்து இந்த மாதிரி செம்மண் இட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து இந்த முக்கோணத்துக்கு இல்லாமல் அதே மாதிரி செம்மண் இட்டாச்சு. பார்க்குறச்சே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது கோலம். நடுவில் கலர் கொடுக்குறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல் கோலமும் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி சுற்றி வளைவுகள் போட்டு முக்கோணம் போட்டு எல்லாமே தாமரையும் போட்டு கோலத்துக்கு மேலே டெக்கரேட் பண்ணி அழகாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த கோலம் வந்து எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.